For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்திய அரசியலமைப்பின் சரத்து 356 ஆர்டிக்கிள் 356 என்பது மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை பிரசிடென்ட் ரூல் அல்லது மாநில அவசர நிலையை அமல்படுத்துவது பற்றியது. இது இந்திய கூட்டாட்சி அமைப்பில் மிகவும் சர்ச்சைக்குரிய மற்றும் முக்கியமான அதிகாரமாகும். இதன் முக்கிய அம்சங்களை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். எப்போது அமல்படுத்தப்படும்? கிரவுண்ட்ஸ் ஃபார் இம்போசிஷன். 2 முக்கிய சூழல்களில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படலாம். சரத்து 356 அன்படி ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தை அரசியலமைப்பு விதிகளின்படி தொடர்ந்து நடத்த முடியாத சூழல், அரசியலமைப்பு இயந்திரம் முறிந்துவிட்டது, உருவாகிவிட்டது என்று ஆளுநர் அறிக்கை அளித்தால் அல்லது ஜனாதிபதி கருதினால். சரத்து 365 அன்படி மத்திய அரசு அளிக்கும் சட்டரீதியான வழிகாட்டுதல்களை ஒரு மாநில அரசு பின்பற்றத் தவறினால் அந்த மாநிலத்தால் அரசியலமைப்புப்படி செயல்பட முடியவில்லை என்று கருதி ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தலாம். நாடாளுமன்ற ஒப்புதல் மற்றும் கால அளவு அப்ரூவல் அண்ட் டியூரேஷன். காலக்கெடு. ஜனாதிபதி ஆட்சி அறிவிக்கப்பட்ட 2 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எளிய பெரும்பான்மையுடன் ஒப்புதல் பெற வேண்டும். காலம். ஒப்புதல் கிடைத்தால் 6 மாதங்கள் வரை அமலில் இருக்கும். ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் நாடாளுமன்ற ஒப்புதலுடன் நீட்டிக்கலாம். அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரை மட்டுமே நீட்டிக்க முடியும். 1 ஆண்டிற்கு மேல் நீட்டிக்க தேர்தல் ஆணையம் சான்றிதழ் அளிக்க வேண்டும். ஜனாதிபதி ஆட்சியின் விளைவுகள் கான்செக்வென்சஸ். ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்தால் மாநில நிர்வாகத்தில் கீழ்க்கண்ட மாற்றங்கள் நிகழும். ஆட்சி கலைப்பு. மாநில முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை பதவி நீக்கம் செய்யப்படும். நிர்வாகம். ஆளுநர் ஜனாதிபதியின் பிரதிநிதியாகச் செயல்பட்டு மாநில தலைமைச் செயலாளர் உதவியுடன் நிர்வாகத்தை நடத்துவார். சட்டமன்றம். மாநில சட்டமன்றம் கலைக்கப்படலாம் அல்லது முடக்கி சஸ்பெண்டட் அனிமேஷன் வைக்கப்படலாம். சட்டம் இயற்றுதல். மாநிலத்திற்கான பட்ஜெட் மற்றும் சட்டங்களை நாடாளுமன்றமே இயற்றும். எஸ்.ஆர். பொம்மை வழக்கு. எஸ்.ஆர். பொம்மை கேஸ் 1994. இந்தச் சரத்து தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க உச்ச நீதிமன்றம் அளித்த வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்ப்பு இது. ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்துவது நீதிமன்ற ஆய்வுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ உட்பட்டது. மதச்சார்பின்மைக்கு எதிராகச் செயல்படும் மாநில அரசுகளை கலைக்கலாம். பாபர் மசூதி இடிப்புக்கு பின் 1992 இல் 4 மாநில அரசுகள் கலைக்கப்பட்டதை நீதிமன்றம் சரி என்றது. பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் மட்டுமே நிரூபிக்க வேண்டும். விமர்சனம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சரத்து 356 ஒரு சிரஞ்சீவி இல்லாத எழுத்தாக டெட் லெட்டர் இருக்கும், அது அரிதாகவே பயன்படுத்தப்படும் என்று நம்பினார். ஆனால் நடைமுறையில் இது 100க்கும் மேற்பட்ட முறை பயன்படுத்தப்பட்டு கொடிய ஆயுதமாக டெட்லி வெப்பன் மாறியது. ஆயிரத்து 1990களின் நடுப்பகுதியிலிருந்து மத்திய அரசுகள் பிரிவு 356ஐ பயன்படுத்துவதை குறைத்ததற்கு காரணமான சட்ட மற்றும் அரசியல் காரணிகளை கணக்கிடுங்கள். 1990களின் நடுப்பகுதிக்கு முன்பு வரை அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளை கலைக்க பயன்படுத்தப்பட்ட கொடிய ஆயுதமாக டெட்லி வெப்பன் பிரிவு 356 இருந்தது. ஆனால் கடந்த 30 ஆண்டுகளில் இதன் பயன்பாடு வெகுவாக குறைந்துவிட்டது. இதற்கான முக்கிய சட்ட மற்றும் அரசியல் காரணிகளை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். சட்ட காரணிகள். லீகல் ஃபேக்டர்ஸ். இதன் பயன்பாட்டை குறைத்ததில் மிக முக்கிய பங்கு உச்ச நீதிமன்றத்தின் வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்ப்புகளையே சாரும். எஸ்.ஆர். பொம்மை வழக்கு. எஸ்.ஆர். பொம்மை கேஸ் 1994. இதுவே இந்திய கூட்டாட்சி வரலாற்றில் ஒரு திருப்புமுனை ஆகும். உச்ச நீதிமன்றம் இதில் வழங்கிய வழிகாட்டுதல்கள் மத்திய அரசின் கைகளை கட்டின.
நீதிப்புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படுவது நீதிமன்ற ஆய்வுக்கு அப்பாற்பட்டது அல்ல. அது நியாயமற்ற உள்நோக்கத்துடன் மாலிஃபைட் செய்யப்பட்டிருந்தால் நீதிமன்றம் அதை ரத்து செய்ய முடியும். பெரும்பான்மை நிரூபித்தல். ஒரு அரசுக்கு பெரும்பான்மை உள்ளதா இல்லையா என்பதை ஆளுநர் மாளிகையில் முடிவு செய்யக்கூடாது. அது சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு ஃப்ளோர் டெஸ்ட் மூலமே முடிவு செய்யப்பட வேண்டும். ஆட்சி மீட்பு. ஒருவேளை மத்திய அரசு தவறாக ஒரு மாநில அரசை கலைத்தது என்று நீதிமன்றம் கண்டறிந்தால் கலைக்கப்பட்ட சட்டமன்றத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் ஆட்சியை மீண்டும் அமர்த்தவும் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. இந்த பயமே மத்திய அரசை யோசிக்க வைத்தது. ஜனாதிபதியின் செயல்பாடு பிரசிடென்ஷியல் ஆக்டிவிசம். 44வது சட்டத்திருத்தம் 1978 அமைச்சரவையின் பரிந்துரையை ஒருமுறை மறுபரிசீலனைக்கு அனுப்பும் அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு வழங்கியது. நடைமுறை 1990களின் பிற்பகுதியில் ஜனாதிபதி கே.ஆர். நாராயணன் அவர்கள் உத்தரப்பிரதேசம் 1997 மற்றும் பீகார் 1998 மாநில அரசுகளை கலைக்க மத்திய அமைச்சரவை அனுப்பிய பரிந்துரைகளை திருப்பி அனுப்பினார். இது ஒரு முக்கிய முன்னுதாரணமாக அமைந்தது. அரசியல் காரணிகள் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். இந்திய அரசியலில் ஏற்பட்ட கட்டமைப்பு மாற்றங்களும் பிரிவு 356 அன் பயன்பாட்டை தடுத்தன. கூட்டணி அரசியலின் சகாப்தம் இரா ஆஃப் கோலிஷன் பாலிடிக்ஸ் 1996 முதல் 2014 வரை மத்தியில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. சார்பு நிலை. வாஜ்பாய் என்டிஏ மற்றும் மன்மோகன் சிங் யுபிஏ அரசுகள் மாநில கட்சிகளின் ஆதரவிலேயே இயங்கின. பாதுகாப்பு. மாநில கட்சிகள் ஏகா, திமுக, அதிமுக, திரிணாமுல் காங்கிரஸ் மத்தியில் அங்கம் வகித்ததால் அந்தந்த மாநிலங்களில் உள்ள தங்கள் அரசுகளுக்கு எதிராக பிரிவு 356 ஐ பயன்படுத்த மத்திய அரசை அனுமதிக்கவில்லை. மாநில கட்சிகளின் எழுச்சி ரைஸ் ஆஃப் ரீஜனல் பார்ட்டிஸ். மாநில கட்சிகள் வெறும் பிராந்திய சக்திகளாக இல்லாமல் மத்தியில் ஆளுபவர்களை தீர்மானிப்பவர்களாக கிங்மேக்கர்ஸ் மாறின. இதனால் மாநில அரசுகளுடனான உறவு எஜமான் அடிமை என்ற நிலையிலிருந்து கூட்டாளிகள் என்ற நிலைக்கு மாறியது. கூட்டாட்சி தத்துவத்தின் முதிர்ச்சி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். மாநிலங்களுக்கிடையேயான கவுன்சில் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் போன்ற அமைப்புகள் மூலம் மாநிலங்களின் குரல் வலுவடைந்தது. அரசியல் பழிவாங்கும் கலாச்சாரம் குறைந்து ஒத்துழைப்பு கூட்டாட்சி முறை வலுப்பெற்றது. முடிவுரை. டாக்டர் அம்பேத்கர் பிரிவு 356 ஒரு சிரஞ்சீவி இல்லாத எழுத்தாக டெட் லெட்டர் இருக்கும் என்று நம்பினார். 1990களுக்கு முன்பு அது பொய்யாக்கப்பட்டாலும் எஸ்.ஆர். பொம்மை தீர்ப்பு மற்றும் கூட்டணி அரசியல் ஆகிய இரண்டும் இணைந்து தற்போது அதை ஒரு அரிதான நிகழ்வாக மாற்றியுள்ளன. இது இந்திய ஜனநாயகத்தின் முதிர்ச்சியை காட்டுகிறது. Account for the legal and political factors responsible for the reduced frequency of using Article 356 by the Union governments since mid-1990s. 1990களின் நடுப்பகுதியிலிருந்து மத்திய அரசுகள் பிரிவு 356 ஐ பயன்படுத்துவதை குறைத்ததற்கு காரணமான சட்ட மற்றும் அரசியல் காரணிகளை கணக்கிடுங்கள். The reduced frequency of using Article 356 by the Union governments since the mid-1990s can be attributed to several key factors. 1990களின் நடுப்பகுதியிலிருந்து மத்திய அரசுகள் 356வது பிரிவை பயன்படுத்துவதை குறைத்ததற்கு பல முக்கிய காரணிகள் காரணமாக இருக்கலாம். Legal factors. சட்ட காரணிகள். Judicial oversight. The Supreme Court's judgment in the S.R. Bommai case 1994 laid down strict guidelines for the implementation of President's rule. The court judged that the imposition of President's rule is subject to judicial review and that the government's majority must be tested in the House itself, not through the governor's report. நீதித்துறை மேற்பார்வை. எஸ்.ஆர். பொம்மை வழக்கில் 1994 உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்துவதற்கான கடுமையான வழிகாட்டுதல்களை வகுத்தது.
ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்துவது நீதித்துறை மறுஆய்வுக்கு உட்பட்டது என்றும் அரசாங்கத்தின் பெரும்பான்மையை அவையிலேயே சோதிக்க வேண்டும், ஆளுநரின் அறிக்கை மூலம் அல்ல என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. Constitutional Safeguards, the 44th Amendment Act 1978 placed restrictions on extending President's rule beyond a year unless specific conditions were met. It provides a safeguard against arbitrary use. அரசியலமைப்பு பாதுகாப்புகள் 44வது திருத்தச் சட்டம் 1978 குறிப்பிட்ட நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் ஜனாதிபதி ஆட்சியை ஒரு வருடத்திற்கு மேல் நீட்டிப்பதில் கட்டுப்பாடுகளை விதித்தது. இது தன்னிச்சையான பயன்பாட்டிற்கு எதிராக ஒரு பாதுகாப்பை வழங்குகிறது. Commission recommendations. The Sarkaria and Poonchi Commissions recommended controlled use of Article 356. They emphasize its use only as a last choice. கமிஷன் பரிந்துரைகள் சர்க்காரியா மற்றும் புஞ்சி கமிஷன்கள் பிரிவு 356 கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் பயன்படுத்த பரிந்துரைத்தன. அதன் பயன்பாட்டை கடைசி முயற்சியாக மட்டுமே வலியுறுத்தியது. பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். அரசியல் காரணிகள். coalition politics. The rise of coalition governments at the center has made the use of Article 356 more politically sensitive. The need for support from regional parties and allies has discouraged the central government from taking actions that might destabilize state governments and disrupt alliances. கூட்டணி அரசியல். மத்தியில் கூட்டணி அரசாங்கங்களின் எழுச்சி பிரிவு 356 இன் பயன்பாட்டை அரசியல் ரீதியாக மிகவும் உணர்திறன் மிக்கதாக மாற்றியுள்ளது. பிராந்திய கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவின் தேவை மாநில அரசாங்கங்களை நிலைத்தன்மைக்கு ஆளாக்கும் மற்றும் கூட்டணிகளை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை எடுப்பதிலிருந்து மத்திய அரசை ஊக்கப்படுத்தியுள்ளது. Regional party strength. The growing influence of regional parties has created a balanced power dynamic. It discourages the central government from unnecessarily invoking Article 356. பிராந்திய கட்சி வலிமை. பிராந்திய கட்சிகளின் வளர்ந்து வரும் செல்வாக்கு ஒரு சமநிலையான அதிகார இயக்கவியலை உருவாக்கியுள்ளது. மத்திய அரசு தேவையில்லாமல் பிரிவு 356 பயன்படுத்துவதை ஊக்கப்படுத்தவில்லை. Public perception and media scrutiny. Increased media scrutiny and informed public opinion act as deterrents against arbitrary use of Article 356. It holding the government accountable and upholding democratic principles. பொதுமக்களின் கருத்து மற்றும் ஊடக ஆய்வு. அதிகரித்த ஊடக ஆய்வு மற்றும் தகவலறிந்த பொது கருத்து பிரிவு 356 இன் தன்னிச்சையான பயன்பாட்டிற்கு எதிரான தடுப்புகளாக செயல்படுகின்றன. அரசாங்கத்தை பொறுப்புக்கூற வைத்தல் மற்றும் ஜனநாயக கொள்கைகளை நிலைநிறுத்துகின்றன. Federal dynamics. The mid-1990s saw a stronger emphasis on federalism and respect for states' autonomy, leading to a more cautious approach to using Article 356. கூட்டாட்சி இயக்கவியல். 1990களின் நடுப்பகுதியில் கூட்டாட்சி மற்றும் மாநிலங்களின் சுயாட்சிக்கான மரியாதை ஆகியவற்றில் வலுவான முக்கியத்துவம் காணப்பட்டது. இது பிரிவு 356 பயன்படுத்துவதில் மிகவும் எச்சரிக்கையான அணுகுமுறைக்கு வழிவகுத்தது. எந்த சூழ்நிலையில் இந்திய குடியரசுத் தலைவரால் நிதி அவசரநிலை அறிவிக்கப்படலாம்? அத்தகைய அறிவிப்பு அமலில் இருக்கும்போது என்ன விளைவுகள் ஏற்படும்? இந்திய அரசியலமைப்பின் 360வது பிரிவின் ஆர்டிக்கிள் 360 கீழ் ஒரு குறிப்பிட்ட சூழலில் இந்திய குடியரசுத் தலைவரால் நிதி அவசரநிலையை ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி அறிவிக்க முடியும். அதற்கான காரணங்களையும் விளைவுகளையும் கீழே காணலாம். நிதி அவசரநிலையை அறிவிப்பதற்கான சூழல். இந்தியாவின் அல்லது அதன் ஆட்சிப்பகுதிக்கு உட்பட்ட எந்தவொரு பகுதியின் நிதி நிலைத்தன்மைக்கோ ஃபைனான்ஷியல் ஸ்டேபிலிட்டி அல்லது நாட்டின் கடன் நாணயத்தன்மைக்கோ கிரெடிட் ஆஃப் இந்தியா அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கருதினால் அவர் நிதி அவசர நிலையை பிரகடனப்படுத்தலாம். நிதி அவசரநிலை அமலில் இருக்கும்போது ஏற்படும் விளைவுகள். நிதி அவசரநிலை அமலுக்கு வந்தால் மத்திய அரசுக்கு கூடுதல் அதிகாரங்கள் கிடைக்கும். அதன் முக்கிய விளைவுகள் பின்வருமாறு. ஊதிய குறைப்பு. குடியரசுத் தலைவர் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் படித்தொகைகளை சாலரீஸ் அண்ட் அலவன்சஸ் குறைக்க உத்தரவிடலாம்.
இதில் உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் அடங்குவர். நிதி மசோதாக்கள் மீது கட்டுப்பாடு. மாநில சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்படும் அனைத்து நிதி மசோதாக்களையும் மணி பில்ஸ் அல்லது நிதிக் கொள்கை சார்ந்த பிற மசோதாக்களையும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக நிறுத்தி வைக்க ஆளுநருக்கு உத்தரவிடலாம். நிதி வழிகாட்டுதல்கள். மாநில அரசுகள் கடைபிடிக்க வேண்டிய நிதிக் கொள்கைகள் மற்றும் நெறிமுறைகள் குறித்து மத்திய அரசு உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். மாநிலத்தின் நிதி விவகாரங்களில் மத்திய அரசின் கட்டுப்பாடு முழுமையாக இருக்கும். இதுவரை இந்தியாவில் ஒருமுறை கூட நிதி அவசரநிலை அறிவிக்கப்பட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. Under what circumstances can the financial emergency be proclaimed by the President of India? What consequences follow when such a declaration remains in force? எந்த சூழ்நிலையில் இந்திய குடியரசுத் தலைவரால் நிதி அவசரநிலை அறிவிக்கப்படலாம்? அத்தகைய அறிவிப்பு அமலில் இருக்கும்போது என்ன விளைவுகள் ஏற்படும்? The President of India can declare a financial emergency under Article 360 of the Constitution when the financial stability or credit of India or any part of its territory is threatened. This provision enables the central government to take control and address the economic crisis effectively. இந்தியாவின் அல்லது அதன் பிரதேசத்தின் எந்த பகுதியின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது இந்திய குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பின் 360வது பிரிவின் கீழ் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். இந்த விதி மத்திய அரசை கட்டுப்படுத்தவும் பொருளாதார நெருக்கடியை திறம்பட நிவர்த்தி செய்யவும் உதவுகிறது. Circumstances for proclamation. பிரகடனத்திற்கான சூழ்நிலைகள். Threat to financial stability or credit of India or any part of its territory. Economic crises, such as high inflation, significant drop in revenue, or fiscal mismanagement. இந்தியா அல்லது அதன் பிரதேசத்தின் எந்த பகுதியின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தல், அதிக பணவீக்கம், வருவாயில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி அல்லது நிதி தவறான மேலாண்மை போன்ற பொருளாதார நெருக்கடிகள். Consequences of financial emergency. நிதி அவசர நிலையின் விளைவுகள். Executive authority. The central government can direct states to observe financial discipline and follow specific rules of financial propriety. நிர்வாக அதிகாரம். நிதி ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் குறிப்பிட்ட நிதி உரிமை விதிகளை பின்பற்றவும் மத்திய அரசு மாநிலங்களை வழிநடத்தலாம். Reduction of salaries. The President can reduce salaries and allowances of all or any class of persons serving in connection with the affairs of the union or state governments, including judges of the Supreme Court and High Courts. சம்பள குறைப்பு. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட மத்திய அல்லது மாநில அரசுகளின் விவகாரங்கள் தொடர்பாக பணியாற்றும் அனைத்து அல்லது எந்த வகை நபர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளையும் ஜனாதிபதி குறைக்க முடியும். Reservation of money bills. The President can reserve any financial bill passed by the state legislature for their consideration. பண மசோதாக்களை ஒதுக்குதல். மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட எந்தவொரு நிதி மசோதாவையும் அவர்களின் பரிசீலனைக்காக ஜனாதிபதி ஒதுக்கலாம். Increased central control. The central government gains greater control over state finances and can issue directions to states to ensure fiscal discipline. மத்திய கட்டுப்பாட்டை அதிகரித்தல். மத்திய அரசு மாநில நிதிகள் மீது அதிக கட்டுப்பாட்டை பெறுகிறது மற்றும் நிதி ஒழுக்கத்தை உறுதி செய்ய மாநிலங்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். Key aspects. முக்கிய அம்சங்கள். Duration. A financial emergency remains in force until revoked by the President, but it requires parliamentary approval within 2 months of its proclamation. கால அளவு. ஜனாதிபதியால் ரத்து செய்யப்படும் வரை நிதி அவசரநிலை அமலில் இருக்கும், ஆனால் அது அறிவிக்கப்பட்ட 2 மாதங்களுக்குள் அதற்கு நாடாளுமன்ற ஒப்புதல் தேவை. Judicial review. The satisfaction of the President in declaring a financial emergency is subject to judicial review. நீதித்துறை மதிப்பாய்வு. நிதி அவசரநிலையை அறிவிப்பதில் ஜனாதிபதியின் திருப்தி நீதித்துறை மதிப்பாய்வுக்கு உட்பட்டது. Revocation. The President can revoke the financial emergency at any time without needing parliamentary approval. திருத்தம். பாராளுமன்ற ஒப்புதல்லாமல் எந்த நேரத்திலும் நிதி அவசர நிலையை ஜனாதிபதி ரத்து செய்யலாம். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001.
வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.